தேர்ட் ஒன் பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் டெர்ஷியரி பியூட்டைல் அமீன் வித் KMnO4. அப்போ எழுதுவோம் வாங்க. டெர்ஷியரி அப்படின்றப்போ என்ன அப்படின்னா கார்பனை சுற்றி 3 பக்கமும் உங்களுக்கு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் டெர்ஷியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னது? பியூட்டைல் அமீன். அமீன் என்ன வரும் உங்களுக்கு? NH2 வரும். இது என்ன பண்ண போறீங்க? ஆக்சிடைசிங் ஏஜென்டான KMnO4 வச்சு ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, இந்த அமீன் இருக்குல்ல அப்படியே நைட்ரோ காம்பவுண்டாக ஆக்சிடைஸ் ஆயிரும். அப்போ என்ன வருதுன்னு கவனிங்க. அப்படியே எழுதுங்க. CH3 CH3 CH3. இந்த NH2 பதில் என்ன எழுதுறீங்க அப்படின்னா NO2 எழுதுறீங்க. ஸோ அதுதான் ப்ராடக்ட். சரியா தங்கம்? இப்போ இதுக்கு நேம் வைக்கணும். கவனிங்க. 1 2 3. செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது? நைட்ரோ இருக்குது. அப்போ என்ன நேம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தில். சரியாமா? 2 நைட்ரோ என்ன வரும்? ப்ரோப்பேன். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சதுங்களா? 2 மெத்தில் 2 நைட்ரோ ப்ரோப்பேன் உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல வெளியே போகும்ல, H2O வெளியே போகும். மொத்தம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் உள்ள இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டுக்கோங்க. புரிஞ்சதுங்களா?